வெல்கம் டு சரவணாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம மணத்தக்காளி குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். நல்லா சூடானதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றி சமைச்சோம்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக உளுந்து, கொஞ்சம் கடுகு, 1/4 ஸ்பூனை விட கம்மியாக சீரகம், அது பொரியட்டும். 5-6 பல்லு பூண்டு, அதை நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விடணும். மணத்தக்காளியை நான் சேர்த்துட்டேன். இது பச்சை மணத்தக்காளி, ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது, காஞ்சது இல்லை. அதை போட்டுட்டு எண்ணெயிலேயே கொஞ்சம் நேரம் வதக்கி விடணும். எண்ணெயில் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு மணத்தக்காளி டேஸ்ட்டு கூடுதலாக இருக்கும். பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி போட்டிருக்கேன். நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதையும் நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விடணும். மணத்தக்காளி ரொம்ப நேரம் வதக்கினதுக்கப்புறம் தான் நம்ம வெங்காயத்தை போட்டு வதக்கணும். கொஞ்சமாக கருவேப்பிலை, 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகணும். அது வரையும் அது எண்ணெயிலேயே வதங்கட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணாதீங்க. ஹை ஃப்ளேமில் வச்சா வேக வேகமாக கருகும், பச்சை வாசனை போகாது. ஒரு தக்காளி பழத்தை நல்லா இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் எண்ணெயிலேயே. இதுவும் கொஞ்சம் நேரம் எண்ணெயில் வதங்கட்டும். குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட குழம்பு மிளகாய்த்தூள் இல்லை அப்படின்னா நீங்கள் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 3/4 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் சீரகத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட குழம்பு மிளகாய்த்தூள் இது நான் அரைச்சது, அதனால் நான் அதை 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் இன்னும் கூடுதலாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கட்டும். மிளகாய்த்தூளில் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் கொஞ்சமாக புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கலாம். புளி நிறைய ஊற்ற வேண்டாம். ஆல்ரெடி நம்ம தக்காளியும் போட்டிருக்கனால புளி கொஞ்சமாக கரைச்சி ஊற்றிக்கிட்டால் போதும். நல்லா கொதிக்கட்டும். இப்போ இதில் கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நிறைய தண்ணி ஊற்ற வேண்டாம், கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டால் போதும். இது எந்தளவுக்கு கெட்டியாக இருக்கோ அந்தளவுக்கு குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். இதை ஒரு தட்டு போட்டு இப்போ மூடி வச்சிடலாம். கொஞ்ச நேரம் குழம்பு கொதிக்கட்டும். பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள், நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருது. இப்போ இதுக்கப்புறம் இந்த கன்சிஸ்டன்சி நமக்கு போதும். இதில் கொத்தமல்லி தழை தூவி விட்டுட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட மணத்தக்காளி குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக இருக்குன்னு. இந்த கன்சிஸ்டன்சியில் வச்சுக்கிட்டோம்னா நம்மளோட கிரேவி குழம்பு ரொம்ப சூப்பராக அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னங்கிறது எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். Thanks for watching this video.